ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் ஹெவியாக மாஸ்டர்பேட் பண்ணால், அதிகமாக சுயம்பம் பண்ணால் செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுமா? ஸோ நிறைய நண்பர்கள் உடலுறவு மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் வராதா? ஸோ அந்த தொடரணும் ஆர்வம் வராதா? நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனாலனா சில பேர், சார் எனக்கு அப்படி இருக்குது, அந்த சிம்டம் இருக்குது, மேரேஜ் மேலே செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு வரமாட்டிருக்குது, ஸோ மாஸ்டர்பேஷனால் தான் இப்படி இருக்கா? ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நிஜமாக அதிகமாக சுயன்பம் பண்ணால் செக்ஸ் மேலே, மேரேஜ் மேலே, ஸோ பெண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வரதா? ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால், ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாப்பிக்குள்ளே போனால், அதிகமாக சுயன்பம் பண்ணால் செக்ஸ் மேலே, மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் வரதா? நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே என்னோடய பர்சனல் ஸ்டடீஸில் நான் நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கூட இந்த ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சில பேர் சார் நான் ஒரு வீக்லி டெய்லி ஒரு 2 times 3 times மாஸ்டர்பேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிங்கிற பர்சன்ஸ்க்கு கூட நான் பேசியிருக்கேன். இவங்க காமனாக நிறைய பேர் எனக்கு சொன்ன ஒரே இது, சார் எனக்கு ஹெவியாக மாஸ்டர்பேட் பண்ணும்போது ஸோ எனக்கு இந்த செக்ஸ் மேலே, இந்த கல்யாணம் மேரேஜ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது, அந்த ஆர்வம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் அது வாரத்துக்கு ஒரு 2 or 3 times பண்ணுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மேரேஜ் மேலே, செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நவ்ய ஜென்ரேஷனில் இந்த போன் வீடியோஸ், மொபைல் டெக்னாலஜி அப்டேட் ஆகணுன்னு ஸோ நிறைய பேர் போன் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய மாஸ்டர்பேட் பண்ணுறாங்களே. பட் மாஸ்டர்பேஷன் இஸ் குட், ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன். பட் ஹெவியாக பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பட் கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் கம்மியாகாது. பட் கொஞ்சம் பேருக்கு லிட்டில் பிட் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஆர்வம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால நான் ரீசெண்டாக என் கூட ஒரு 2 பேர் லேடிஸ் கால் பண்ணாங்க எனக்கு, சார் எனக்கு ஹஸ்பண்டுக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு, ரீசெண்டாக ஒரு 1 month ஆச்சு சார். ஸோ அவர் ரொம்ப எங்கூட ரொம்ப இந்த இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு, எதுக்கு சார் எனக்கு கேட்டாங்க. சார் அவர் நம்பர் வாங்கி நான் பர்சனலாக பேசப்போ அவர் சொல்லுது, சார் நான் மாஸ்டர்பேஷன் கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டேன், ஸோ செக்ஸ் வச்சுக்கும் போது அவ்வளோ த்ரில்லு, அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரமாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் நைட்டு, ஃபஸ்ட்டு டே மேரேஜ் அண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அகைன் பண்ணும்போது பெரிய இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. ஸோ வசைனா அது ப்ரைவேட் பார்ட்டில் லேடிஸ்க்கு அதாவது மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிடுச்சு, நான் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரமாட்டேங்குது. ஸோ அவர் எனக்கு சொன்னார். ஸோ மாஸ்டர்பேஷனுக்கு செக்ஸுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ மாஸ்டர்பேஷன் ஹேண்டில் பிடிச்சி ஆணூருக்கு மேலே ஸ்டிமுலேஷன் பண்ணும்போது எவ்வளோ ரஃப்பாக பிடிக்கிறோமோ கண்டிப்பாக அவ்வளோ ரஃப்பாக இருக்கும். எப்படி வேணுமோ அப்படி ஹேண்டில் ஸ்டிமுலேஷன் பண்ணிக்கலாம்ல. ஸோ அது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் செக்ஸில் அப்படி இருக்காது. வசனா கிட்ட அந்த மசில்ஸ் ஆட்டோமேட்டிக் நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது, ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது ஒரு 1 or 2 minutes லூஸ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. கொஞ்சம் வரைக்கும் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அகைன் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கும் போது கம்ப்ளீட்டாக அது கொஞ்சம் வரைக்கும் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் செக்ஸில் இருக்கிற அவ்வளோ பெரிய ஃபீலிங்ஸ் மாஸ்டர்பேஷனில் இருக்காது. நீங்கள் செல்ஃபாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கலாம். பட் செக்ஸில் இருக்கிறப்போ அது ரொமான்ஸ் ஆகட்டும், ஃபோர் பிளே ஆகட்டும், அந்த ஃபீலிங்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி அந்த ப்ளெசரபிள் ஃபீலிங் இதில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ செல்ஃபாக சுயன்பத்தில் இருக்காது. பட் சுயன்பம் பண்ணிக்கலாம். சுயன்பம் பண்ணும்போது இப்போது நவ்ய ஜென்ரேஷனில் ரேப் பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கு எடுக்கிறாங்க, இங்கங்கே நிறைய பேர் கேள்விப்படுறாங்களே, டிவியில் அங்கங்கே பார்க்குறாங்களே. ஸோ நாகும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு கெட்ட பழக்கம், ஒரு பொண்ணு பார்த்து, ஸோ அந்த பொண்ணு அப்படி பண்ணும், இது பண்ணும், ஸோ அந்த மாதிரி ரேப்பு, ஸோ அந்த மாதிரி தாட்ஸ்
பட் எல்லாரும் கிடையாது, சில பேருக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தாட்ஸ் இருந்தால் கம்மியாகும். மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கலாம். மாஸ்டர்பேஷன் இஸ் குட். சுய இன்பம் வந்து பண்ணிக்கலாம், பட் ஹெவியாக பண்ணக்கூடாது. ஸோ வீக்லி ட்வைஸ் ஆர் 2 days ஒன்ஸ் பண்ணிக்கலாம், நல்லதே. ஓகேவா? ஸோ ஹெவியாக மாஸ்டர்பேட் பண்ணாதீங்க. ஹெவியாக மாஸ்டர்பேட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு கொஞ்சம் பட் கம்ப்ளீட்டாக கிடையாது, பட் லிட்டில் பிட் வரலாம். உங்களுக்கு செக்ஸ் மேலே, மேரேஜ் மேட்டால், பெண்கள் மேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னோட பர்சனல் ஸ்டடீஸில் நான் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இன்னும் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முடிவு வந்துடுற. அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.